வணக்கம் மக்களே, வில்லேஜ் மேன் தமிழ் குக்கிங்க்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வந்து ஒரு வெளி ஆஃபீஸ் ஒர்க்காக போயிருக்காப்புல. இப்போ அவருக்கு பதிலாக நம்ம அண்ணன் வந்து சமைக்கிறாங்க. இன்னைக்கு அவரோட சமையல் சூப்பராக சமைப்பாங்க, பார்க்கலாம். இன்னைக்கு விராலுக்கு கிரேவி வந்து சிம்பிளாக செஞ்சு காமிக்க போகிறோம், வாங்க பார்ப்போம். இப்போ இறாலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அது க்ளீன் பண்ணுற விதமே வேறு. நல்லா பார்த்துங்க மக்களே, இப்படி தான் இறாலை க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இறாலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுத்தமாக பாருங்க, ஒன்றுமே இல்லை, அந்த ஓடு தலைகீழ எதுவுமே இல்லை, நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இறால் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: இறால், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, கருவேப்பிலை, புளி ஊற வைக்கணும், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ சட்டி ஏற்றிக்கலாம். அடுப்பில் நல்லா சட்டி காஞ்சிருச்சு, கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மேடம், இது ஆக்ஷன் மேடம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படியே பிரியாணிங்க, அப்படியே சல்லுன்னு போய் சாப்பிடுவாங்க. இப்போ தான் சமைக்கிற மாதிரி ஆக்ஷன் வச்சுருக்கு. நீங்கள் வரப்போ என்ன சொன்னோம் மேடம் அப்படின்னா பார்த்தீங்களா, இது ஆக்ஷன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அறுத்து வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இறாலை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா நல்லி கொதிக்க வைக்கலாம். இறால் நல்லா வெந்து வந்துருச்சு.
இறால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடில் வச்சுக்கலாம். இறால் ரெடி ஆயிடுச்சு. சுவைச்சு பார்ப்போம். இறால்னா இது இறால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஐயா வந்து ரப்பர் மாதிரி இருக்குன்றாப்புல. இதான் ஏன் சொல்லுங்கள், ஐயாவுக்கு பல்லே இல்லை. நண்டு கடிக்கிற மாதிரி இதை கடிச்சு பார்க்கலான்னு பார்த்தாப்புல முடியல. அருமையான சமையல், என்னன்னு சொல்ல முடியாது. அருமையாக இருக்குது. எப்படி தம்பி இருக்குது? எளிமையாக நம்ம கிரேவி பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருட்களை போட்டு நம்ம செய்யலை. எளிமையான முறையில் தான் செஞ்சுருக்கு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இறால் சும்மா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஆனால் ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்கள், அழகாக வந்து பூ போல் வந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எளிமையான சமையல் தான். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி மகளே.